ஒரு ப்ரெசன்டேஷன் ரூமில் எல்லா ஆடியன்ஸும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி டைப். இதில் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறது காட் இல்லை ஹைலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த பர்சனாலிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்கோ ப்ரெசன்டேஷனோ எதை பற்றின்றதை பார்த்துட்டு அதுக்கு தே வில் ஆல்வேஸ் கம் ப்ரிப்பேர்டு, சம்டைம்ஸ் ஓவர் ப்ரிப்பேர்டாக வருவாங்க. இவங்கள காடுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க ப்ரெசன்டேஷனில். இக்கட்டான சூழ்நிலைன்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துடுச்சு, அதுக்கு ஆன்சர் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த கேள்வியை காடை பார்த்து ஃபெசிலிட்டேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், காட் அந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுவார். ஸோ அந்த கேள்விக்கான பதில் கிடைச்ச உடனே நீங்கள் கேள்வி கேட்ட நபரும் சரி, அந்த ஆன்சர் பண்ண காடையும் சரி, 2 பேரையுமே அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேஷன் தான் காடுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் ஏன்னா அவங்களுக்கு தேவை தி அட்டென்ஷன் சீக்கர்னு சொல்லுவோம். அந்த அட்டென்ஷன் கிடச்ச உடனே தேர் ஈகோ வில் கெட் சாட்டிஸ்ஃபைட். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், யூஸ் த காட் வெரி ஸ்மார்ட்லி. நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு கேள்விக்கும் காடை தான் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கூட்டத்தில் ஈஸியாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, யூ ஆர் அ ஹெல்ப் சீக்கர் அப்படின்றது. ஸோ அந்த இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ரெசன்டேஷன் ரூமில் போகும்போது உங்களோட சென்டென்ஸை யார் கம்ப்ளீட் பண்ணுறான்னு பாருங்கள், அவங்க தான் உங்களோட காட் ஃபார் த டே. யூஸ் தெம் வைஸ்லி. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஹரிஹரன்.